பவித்ரா வணக்கம். கள்ளக்குறிச்சியில் விஷ சாராயம் அருந்தி உயிரிழப்பு என்பது 42ஆக உயர்ந்திருக்கிறது. இந்த உயிரிழப்பு என்பது அதிகரித்துக் கொண்டே வருவது தமிழகம் முழுக்க மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. இன்னும் பலர் மருத்துவமனையில், குறிப்பாக கள்ளக்குறிச்சி, சேலம், புதுச்சேரி உள்ளிட்ட பல்வேறு மருத்துவமனைகள் அனுமதிக்கப்பட்டு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. இன்னும் பலர் நிலைமை கவலைக்கிடமாக இருக்கக்கூடிய காரணத்தால் உயிரிழப்பு மேலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படக்கூடிய செய்திகள் மேலும் இந்த விடயத்தில் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. பல்வேறு அரசியல் தலைவர்கள் இந்த நிகழ்வுக்கு இரங்கலை தெரிவித்து வரக்கூடிய அதே நிலையில் கள்ளச்சாராய் ஒழிப்பு தமிழக அரசு தீவிர நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைத்து வருகிறார்கள். அதே சமயத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் கூறுவதற்காக எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுகவினுடைய பொதுச் செயலருமான எடப்பாடி பழனிசாமி நேரில் சென்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கூடிய மக்களுக்கு ஆறுதல் கூறினார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்தார். அதே போன்று தமிழக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், ஏவா வேலு உள்ளிட்ட பல்வேறு அமைச்சர்களும் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று அங்கு இருக்கக்கூடிய நிகழ்வுகளை குறித்து கேட்டறிந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்கள் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார்கள். பல்வேறு அரசியல் தலைவர்கள் அங்கு சென்று வரக்கூடிய நிலையில் தமிழக வெற்றி கழக தலைவரும் நடிகருமான விஜயும் இன்று இரவு 8 மணிக்கு கள்ளச்சாராயம் குறித்து அதனால் பாதிக்கப்பட்டவர்கள், மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவிப்பதற்காக செல்ல இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சற்று நேரத்துக்கு முன்னர் அவர் இந்த விவகாரம் தொடர்பாக அறிக்கை வெளியிட்டிருந்தார். அந்த அறிக்கையில் இந்த கள்ளச்சாராய விவகாரம், அந்த கள்ளச்சாராயம் குறித்து உயிரிழந்தவர்கள் என்பது பலியாகி இருக்கிறார்கள் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் இதனால் மிகுந்த வருத்தம், துயரம் அடைந்திருப்பதாக தெரிவித்திருந்தார். இந்த சம்பவத்துக்கு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கண்டனம் தெரிவித்து அறிக்கையில் கூறியிருந்தார். அதில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியில் கள்ளச்சாராயம் அருந்திய 40க்கும் மேற்பட்டவர்கள் பலியாக இருக்கக்கூடிய நிகழ்வு என்பது அதிர்ச்சியும் மனவேதனையும் அளிக்கிறது என்றும் உயிரிழந்தவர்கள் குடும்பத்தினருக்கு எனது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்வதோடு உடல்நலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருபவர்கள் விரைவில் முழு உடல்நலம் பெற இறைவனை பிரார்த்திப்பதாக தெரிவித்திருந்தார். கடந்த ஆண்டு இதே நிகழ்வு காரணமாக பல உயிர்களை இழந்த துயரத்தில் இருந்து இன்னும் முழுமையாக மீளாத நிலையில் மீண்டும் இப்படி ஒரு சம்பவம் நிகழ்ந்திருப்பது அரசு நிர்வாகத்தின் அலட்சியத்தை காட்டுகிறது என்றும் இதுபோன்ற சம்பவங்கள் நிகழாத வண்ணம் இனிமேலாவது தமிழக அரசு கடுமையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு தடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்துவதாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அறிக்கை வெளியிட்டார். அதைத் தொடர்ந்து நேரில் சென்று மக்களை சந்தித்து ஆறுதல் தெரிவிப்பதற்காக, பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆறுதல் தெரிவிப்பதற்காக இன்றிரவு 8 மணிக்கு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அங்கு நேரில் செல்ல இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பவித்ரா.